ரம்யமான இன்னும் ஒரு விடியற்காலை பொழுதின் அழகான காலை வணக்கம் என் அன்பு நெஞ்சங்களுக்கு. திருப்பதி செல்ல நினைப்பது போல் வெங்கடேஸ்வரரை திருச்சூர் ஸ்ரீ ரங்கநாதராக தரிசிப்பதில் அலாதி பக்தி பக்தர்களுக்குண்டு. தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய ராஜகோபுரம் கொண்ட தலம் அன்னளவாக 236 அடி உயரம் கொண்ட இந்த ராஜகோபுரம். கோபுரத்தின் மேலிருந்து இலங்கை தீவை அழகாக காண முடியும் என்கின்றனர். கோவிலுக்குள்ளும் பல கோபுரங்களும் அவற்றிற்கென தனி வரலாறுகளும் உண்டு. ஸ்ரீ ரங்காரங்கா கோபுரம் அரங்கநாதர் சுவாமி பள்ளி கொள்ள அரங்க நாச்சியாராக அம்மையார் துணைவியாகின்றார். திருவரங்கப்பட்டினம் ஸ்ரீ ரங்கப்பட்டினம் என ஸ்ரீரங்கநாதரால் உருவானது. 108 திவ்ய தேசங்கள் மொத்தமாக உண்டு. 107 திவ்ய தேசத்து பெருமாள் சுவாமிகளும் தினமும் ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதரின் விஸ்வரூப தரிசனம் கண்டு விடைபெற்று செல்வார்கள் என்பது ஐதீகம். கிழக்கு கோபுரம் ராமானுஜரின் சந்நிதியும் சிற்ப தூண்களும் 1000 கால் மண்டபமும், அதேபோல் வடதிசையில் வடகோபுர வாசல் ரங்கநாதரின் வசந்த மண்டபம் சக்கரத்தாழ்வார் சந்நிதியும் இங்குண்டு. இதற்குள் தோராயமாக 60 சின்னஞ்சிறு கோவில்கள் உள்ளே அமைந்துள்ளதாக வரலாறுகள் கூறுகின்றன. ஆரியப்பட்டாள் வாசல் என்பது பிரதான நுழைவாயிலில் உட்புறம் சென்றால் பள்ளி கொண்ட ரங்கநாதரின் தரிசனம் பெறலாம். ராமரின் பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷ்ணருக்கு ஒரு விக்கிரகத்தை பரிசாக கொடுக்கின்றார். அந்த பரிசுடன் புஷ்பக விமானத்தில் இலங்கை நோக்கி பயணித்த விபீஷ்ணர் காவிரி ஆற்றினை கண்டு அங்கே குளிக்க நினைத்து விக்கிரகத்தை கீழே வைக்க முடியாமல் என்ன செய்வதென சிந்திக்கையில் விநாயகர் மாறுவேடத்தில் ஒரு சிறுவனாக அதனை வாங்கிக் கொள்ளவே விபீஷ்ணர் நம்பி அந்த சிறுவன் வேடத்தில் இருந்த பிள்ளையாரிடம் சிலையை கொடுத்து குளிக்கச் செல்ல பிள்ளையார் அந்த விக்கிரகத்தை அங்கே தரையில் வைத்ததாகவும் திரும்பவும் அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் அங்கேயே விட்டு சென்றதாகவும் வரலாறு கூறுகின்றது. பின்னொரு காலத்தில் காவிரி ஆறும் கொள்ளிடமும் பொங்கி எழுந்த ஒரு சமயம் ஸ்ரீரங்கப்பட்டினம் நீரில் மூழ்கி அதன் பின் சோழ மன்னருக்கு ஒரு கிளி கூறிய